சிவாய நம்ம நான் உங்கள் சித்தத்தாயம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு யூடியூப்ல வேலைக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல கண்டிப்பா ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணலாம். பக்தர்களுக்கு சில ஆன்மீக வழிபாடுகள்ல சில கேள்விகள் இருக்கும். சில ஆன்மீக வழிபாடுகள், தியானம் பற்றி, சித்தர்களுடைய மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னுட்டு ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். லைவ் ப்ரோக்ராம்ல ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, அம்மா வாழ்க்கையில மன நிம்மதி இல்லை, அந்த மன நிம்மதி இல்லாதனால சில விஷயங்கள் கூட நாங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியறது இல்ல. சில கோவில்கள் போனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு மன குழப்பமாகவே இருக்கு. சில ரகசியங்கள் ஆகட்டும், யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு ஒரு பயமாவே இருக்கு. அந்த பயத்தை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், எந்த கோவில் போனா நமக்கு ஒரு மனசு நிம்மதி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மெசேஜ் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு கேள்வி இது. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சில பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. பிள்ளைங்க கிட்ட ஆகட்டும், சில விஷயங்கள் சகோதர சகோதரிகள் கிட்ட கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். சிவன் கோவில் நீங்க உங்க ஊர் எல்லையில இருக்கட்டும், இல்ல பக்கத்திலேயே இருக்கட்டும், வீடு பக்கத்துல கோவில் இருக்கு, அங்கேயும் போலாமான்னா கண்டிப்பா போலாம். மன நிம்மதி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை ஒரு போராட்டம் இருக்குன்னா சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவில்ல நந்தி தேவருக்கு 2 விளக்கை ஏற்றிட்டு தியானம் இருக்கணும். தியான முத்திரைகள் இருந்தால் ரொம்ப நல்லது. முத்ராசனம் இது தியான முத்திரை, இது காரிய சித்தி முத்திரை. இது நீங்க இப்படி வச்சுட்டு கோவில்ல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யணும் சிவனிடம். இது காரிய சித்தி முத்திரை. இந்த முத்திரைகள் பயன்படுத்தும் போது சில நன்மையும் உங்களுக்கு சக்கராஸ் மூலமாக கண்டிப்பா நடக்கும். மன நிம்மதி இல்லாத இருக்கு, யாரிடமும் ஒரு நிம்மதியா பேச முடியலன்னா திங்கட்கிழமை பிரதோஷ அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்க கோவிலுக்கு போகணும். சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை நந்தி தேவர் உங்க பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு நந்தி தேவரிடம் 2 விளக்கு ஏற்றிட்டு வரணும். அதே போல ஒரு குடும்பத்துல தேவரிடம் 2 விளக்கு ஏற்றிட்டு நீங்க காரிய சித்தி முத்திரைகள் பயன்படுத்தலாம். தியான முத்திரைகள், இது தியான முத்திரை. இந்த தியான முத்திரைகள் பயன்படுத்தி ஓம் நம சிவாய நம, ஓம் சக்தி தேவியே நமஹ, ஓம் நந்தி தேவாய நமோ நமஹ, இந்த 3 வரிகள் தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய மாற்றம் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு வாரம் அப்படியெல்லாம் இல்லை, உங்களால முடிஞ்சவருக்கும் திங்கட்கிழமை போங்க. ஒரு வாரம் உங்களால போக முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வாரம் நீங்க போகலாம். பிரதோஷ அன்றைய தினம் தவறாம போங்க. சோம பிரதோஷம், அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல நீங்க ருத்ராபிஷேகம் செய்யலாம். இல்ல சிவனுக்கு ஏதாவது ஒரு பாலோ அந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. மன நிம்மதி கிடைக்கும், நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். நிறைய பதிவுகள் ஆன்மீக வழிபாடுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சில கேள்விகள், சில சந்தேகங்கள் உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணீங்கன்னா அடுத்தது அது ஒரு நிகழ்ச்சியா நான் எல்லோரிடமும் அது பகிர்ந்து கொள்ளுறேன். சிவாய நம, குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கிறது.